வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஜி ராமச்சந்திரன், கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற முன்னாள் பிரபலங்கள் சினிமாவிலிருந்து முதல்வர் பதவிக்கு மாறியதன் மூலம் கோலிவுட்டின் தமிழ் அரசியலுடனான ஆழமான தொடர்பு நன்கு நிறுவப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் தயங்கிய இடத்திலும் கமல்ஹாசன் போராடிய இடத்திலும் அரசியலில் நுழையும் உறுதியைக் காட்டிய இளைய தளபதி விஜயுடன் இந்த போக்கு தொடர்கிறது. பிப்ரவரி 2, 2024 அன்று உருவாக்கப்பட்ட அவரது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அறிமுகமாக உள்ளது. இதற்கிடையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திமுக செப்டம்பர் 2024 இல் துணை முதல்வர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் எழுச்சியைக் கண்டுள்ளது. இரு தலைவர்களும் ஒரு முக்கியமான தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அவர்களின் சினிமா முயற்சிகளும் அலைகளை உருவாக்க உள்ளன. விஜயின் ஜனவரி நாயகனும் சிவகார்த்திகேயனின் பராசக்தியும் 2026 பொங்கல் பண்டிகையின் போது பாக்ஸ் ஆபீஸில் மோதும். இது பொழுதுபோக்கு சார்ந்த அரசியல் சூழ்ச்சியின் ஒரு அடுக்கை சேர்க்கிறது. விஜய் முழுமையாக அரசியலுக்கு வருவதற்கு முன் அவர் நடிக்கும் கடைசி படம் ஜனவரி நாயகன். அதே சமயம் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரித்த பராசக்தி 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் நாடகம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதால் படத்தின் கருப்பொருட்கள் சமகால அரசியலுடன் எதிரொலிக்கின்றன. உதயநிதியின் தாத்தா கருணாநிதி வசனங்களை எழுதிய 1952ஆம் ஆண்டு கிளாசிக் பராசக்தி படத்திலிருந்தும் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் மற்றும் வேங்கைவேல் சாதி பாகுபாடு வழக்கு போன்ற பிரச்சினைகளில் விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு திமுக அரசாங்கத்தின் கடுமையான விமர்சகராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். தொழிலாள வர்க்கம் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவரது ஈர்ப்பு வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை ஒரு வலிமையான எதிரியாக மாற்றக்கூடும். இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் இணைவது குறித்து முடிவெடுக்காமல் உள்ளது. இது அரசியல் களத்தில் மேலும் நிச்சயமற்ற தன்மையை சேர்க்கிறது. உதயநிதி தனது தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தலைவராக தொடர்ந்து பரிணமித்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஒரு மின்னல் நிறைந்த ஆண்டை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. மேலாதிக்கத்திற்கான போராட்டம் முதலில் வெள்ளித்திரையில் தொடங்கும், பின்னர் அரசியல் களத்தில் இறங்கும். இது ஒரு பெரும் போட்டி நிறைந்த சட்டமன்ற தேர்தலுக்கு களமமைக்கும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.